ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து மத்தி மீனும் முள்ளு கத்திரிக்காய் குழம்பு தான். அது வந்து மத்தி மீன் எப்படி செய்கிறது, எப்படி க்ளீன் பண்ணி ஈஸியாக சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு வந்து நல்லா கூர்மையான கத்தி எடுத்துக்கோங்க. மத்தி மீன் வந்து அந்த செவுல்ல எடுத்துகிட்டு நடுவில் கீறினீங்கன்னா அந்த குடலெல்லாம் வந்துடும். அது வந்து நல்லா ரொம்ப ரொம்ப ஈஸி க்ளீன் பண்ணுறது. க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. ஒரு 10 தண்ணியில் வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒயிட்டாக வந்துடும். ஒயிட்டாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் சக்தி மிளகாய் தூள், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு 3 தான் இதுக்கு. வேறு எதுவுமே நீங்கள் லெமனோ இதோ எக்ஸ்ட்ரா எதுவும் மசாலா போடாதீங்க. செமையாக இருக்கும். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து வீடியோக்குள்ளே போகலாங்களா? இந்த மாதிரி நல்லா பெரட்டி ஒரு 1/2 hour வச்சுருங்க. நல்லா உப்பு காரம்லாம் பிடிக்கிற மாதிரி. ரொம்ப சிம்பிள். இது 1/2 kg. மற்ற இது ராட்டெல்லாம் வாங்கினதுனால இது கொஞ்சம் தான் வாங்கியிருந்தோம். கொஞ்சம் குழம்புக்கு கொஞ்சம் வறுவலுக்கு எடுத்து வச்சிட்டோம். இது எல்லாம் போட்டு 1 hour ஊற வச்சிடலாங்களா. ஊற வச்சுட்டு இது வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கலாம், வெளியே வைக்கலாம். வெளியே வச்சுட்டு அப்புறம் வந்து எடுத்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு அந்த தோசை சட்டி இருக்குல்ல, தவா ஃப்ரை மாதிரி, இதில் வந்து தவாவில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி, ரொம்ப அதிகமாக ஆயிலெலாம் போட்டு டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். இது ரொம்ப இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணாவே சூப்பராக முறுமுறுன்னு டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.